வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2022 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 11th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1 அந்த டேட்டில் கண்டக்ட் பண்ண பேப்பர். அதனுடைய ரிசர்ச் ஆப்டிடியூட்லேருந்து 5 கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ரிசர்ச் ஆப்டிடியூடினுடைய பார்ட் 3 வீடியோ. 10 கொஸ்டின் பார்க்கலாம். First question, when original participants in longitudinal study drop out midway, it is called. லாங்கிடியூடினல் ஸ்டடின்னா ரொம்ப நாளைக்கு கண்டினியூவாக படிச்சு இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச். சில வருடங்களை கடந்தும் அது இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஒரிஜினலாக வந்து அந்த ரிசர்ச்சில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய டேட்டா தரக்கூடியவங்க இருக்காங்களா, அவங்க ட்ராப் அவுட் மிட்வேல அவங்க ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லைட் பார்க்கலாம். மொர்டாலிட்டி refers to the loss of participant in study over time. Loss ஆகிறது தான் இந்த mortality. ஒரிஜினல் பார்ட்டிசிபென்ட் ட்ராப் அவுட் மிட்வே, mortality அல்லது attrition அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இதுவும் கொடுத்து கேட்கலாம். அந்த கண்டினியூவாக லாங்கிடியூடினல் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து பாதியில் போகிறது தான் வந்து இந்த மார்டாலிட்டிங்கிறது சொல்லக்கூடியது. ஸோ என்ன காரணமாகவேனா அது இருக்கலாம். இல்னஸ், டெத், ரீலொகேஷன், இடம் மாறி போகிறது இருக்குல்ல, லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், inability டு பி கனெக்டடு. ஸோ எது வேணால் அதுக்கு காரணமாக இருக்கல, பட் ட்ராப் ஆகிறாங்க, அதுக்கு பேர் தான் இந்த மார்டாலிட்டி. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3. செகண்ட் கொஸ்டின், மேத்ஸ் கொஸ்டின் செகண்டில் இருக்கக்கூடியது. அப்ளைடு ரிசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கிறது. இந்த பக்கம் ரிசர்ச் பர்பஸ் இருக்கிறது. அப்ளைடு ரிசர்ச் பேசிக், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், அதனுடைய பர்பஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் தெரியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச்னால் இந்த ரிசர்ச்கள் நிறைய டைப்ஸ் இருக்கிறதுல அதில் இந்த 4 ரிசர்ச் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பேசிக் ரிசர்ச் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது. அதில் வந்து ஃபண்டமெண்டல் ஆர் பியூர் இப்படின்னு சொல்லி இந்த பேசிக் ரிசர்ச்சை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைமாக கண்டுபிடிக்கக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா, அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அண்டர்லைங் பிரின்சிபல்ஸ், ஒரு பிரின்சிபல்ஸ் கொடுக்கறதுக்கோசரம், இது கொடுக்கறதுக்கோசரம், ஃபினாமினா கொடுக்கறதுக்கு, ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கோசரம், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடிக்கோசரம் பண்ணினா அது பேசிக்காக பண்ணக்கூடியது. ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை வந்து அது சால்வ் பண்ணணுங்கிறது கிடையாது. அட்வான்சிங் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடியது. அதாவது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, அது அட்வான்சிங் நாலேஜை வந்து அட்வான்ஸ் பண்ணுறது அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடியது. இமீடியட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்ணுறது கிடையாதுன்னா, நியூ டெக்னாலஜிஸ், ப்ராடக்ட்ஸ், ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தான் வந்து இந்த பேசிக் ரிசர்ச்சில் இருக்கும். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்படி அதோட சேர்ந்து சோசியல் அண்ட் பிஹேவியர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் வந்து பேசிக் ரிசர்ச். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், அதுக்கு பிரின்சிபல்ஸ் கிடைக்கக்கூடியது, அதுக்காக ரிசர்ச் பண்ணக்கூடியது வந்து பேசிக் ரிசர்ச். அப்ளைடு ரிசர்ச்னால் பேசிக் ரிசர்ச்சை அப்ளை பண்ணக்கூடிய இடம் தான் அப்ளைடு ரிசர்ச். அதாவது சால்வ் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், ஆனால் பேசிக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, அது பிரின்சிபல்ஸை கண்டுபிடிக்கக்கூடியது. இது அது அப்படி கண்டுபிடிச்சது வந்து ப்ராக்டிக்கல்குள்ளே நமக்கு வந்து அப்ளை பண்ணுறது தான் அப்ளைடு ரிசர்ச். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ், தியரிஸ், நாலேஜ் டு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம், அதுதான் இது. intended to be used to solve specific problem, develop a new product, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியது. எக்ஸிஸ்டிங் ஒன்று இந்த மாதிரி பாலிசி இன்ஃபர்மேஷன், இது இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் பிரின்சிபல்ஸ்க்கு அப்புறமா அந்த பிரின்சிபல்ஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய இடங்கள் தான் வந்து அப்ளைடு ரிசர்ச். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, இம்ப்ரூவிங் க்ராப் ஈல்ட்ஸ், அதை ஈல்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஸ்டடி பண்ணினாங்கன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படி பண்ணினாங்கன்னா அதற்கு பேர் வந்து அப்ளைடு ரிசர்ச் டிரான்சாக்ஷனோட சேர்ந்தது. ஸோ கண்டுபிடிச்சதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்க்குறது அப்ளைடு ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஜெக்ட் அசஸ்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். அதாவது இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச் தான் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். நியூமரிக்கல் டேட்டா இதில் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம இதில் பண்ணுவோம். அதுதான் வந்து குவான்ட்டுன்னா நம்பர், நியூமரிக்கல் அனலைஸ் பண்ணக்கூடியது. இதற்கு வந்து நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா, சர்வே எடுக்கும்போது டேட்டா வரும், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நோட் பண்ணுவாங்கள்ல, அப்புறம் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ்லையும் இதை வந்து நம்ம எடுக்க முடியும். நியூமரிக்கல் டேட்டா டு அனலைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக், அதுதான் வந்து டேட்டாலேருந்து பண்ணக்கூடியது. இந்த பார்த்தோம்னா இதிலே போட்டுப்பாங்க, டேட்டா ட்ரிவன், நம்பர்ஸ் அண்ட் பர்சன்டேஜில் அது இருக்கக்கூடியது. கான்க்ரீட் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்கக்கூடியது வந்து கான்க்ரீட்டாக இருக்கக்கூடியது. ஹவு மச், ஹவு மெனி, இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் அது குவான்டிடேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு ஆப்போசிட் அப்படி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரட் த மீனிங் ஆஃப் சோசியல் ஃபினாமினா அண்டு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இது வந்து ஃப்ளெக்சிபிள் மெத்தடாக இருக்கும்.
தென் இன்டெப்த்தாக வந்து அந்த மெத்தடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து குவாலிட்டேட்டிவாக அப்ரோச் பண்ண போகிறோம். இதற்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னா எப்படின்னா இன்டர்வியூ பண்ணக்கூடியது, ஃபோக்கஸ் குரூப், இதுலேயே அப்சர்வேஷன் யூஸ் பண்ணுறாங்க. கலெக்ட் டேட்டா கேன் ப்ரொவைட் இன்சைட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்டிடியூடு, அவங்க நம்பிக்கைகள், பிலீவ்ஸ் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இன்டர்வியூ மூலமாகவோ இல்லை ஃபோக்கஸ் குரூப் மூலமாகவோ இல்லை அப்சர்வேஷன் மூலமாகவோ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லி நம்ம சொல்லப்படுகிறோம். எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கான்செப்ட் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இன்வால்வ்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ். அதாவது எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அந்த கான்செப்ட் வந்து என்னென்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ். இந்த மூலமாக கண்டுபிடிக்கிறோம்னா இந்த டேட்டாஸ் அதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்ப்ளரேஷன் அண்டு டிஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய இந்த இது pattern and themes in அந்த டேட்டா. ரிச் அண்ட் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரிச் அண்ட் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கிறது. இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். டிசைன் திங்கிங், கோட்டாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடியது. அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சப்ஜெக்டிவ், இது சப்ஜெக்டிவாக இருக்கும். அது ஆப்ஜெக்டிவ்னு படித்தோம். கான்க்ரீட் அண்ட் அப்ஜெக்டிவ்னு குவான்டிட்டேட்டிவ் படித்தோம். இது அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சப்ஜெக்டிவ். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்து தான் நமக்கு கொஸ்டினே இருக்க போகிறதுங்க. வாய், வாட், ஹவு டு ஃபிக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் சொன்னால் அது குவாலிட்டேட்டிவ். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த நம்மளுடைய கொஸ்டின் எப்படி இருக்குன்னா அப்ளைடு ரிசர்ச் டு ஃபைண்ட் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் டு எவ்ரிடே இஷ்யூஸ். இது வந்து சின்ன சின்ன விஷயத்துலையுமே கேட்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இந்த அப்ளைடு ரிசர்ச். நம்மளுடைய ஆப்ஷனில் வந்து செகண்ட் ஒன்றுக்கு தான் இது இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் 2ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம செக் பண்ணிடலாம். பேசிக் ரிசர்ச் ஆப்ஷன் நம்பர் 3 கான்ட்ரிபியூஷன் டு நாலேஜ். எஸ், ஏன்னா பிரின்சிபல்ஸ்லேருந்து வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். அதாவது ஆப்ஜெக்ட் கான்க்ரீட் அண்ட் ஆப்ஜெக்டிவாக இருக்கக்கூடியது தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கான்செப்ட். அதாவது அதனுடைய டேட்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து இது. ஸோ நம்ம ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் ரைட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். For the selection of samples in research, the snowball sampling method employs field workers, opinion leaders, surveyors, reference. இதில் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்னோபால் சாம்பிளிங்கில். ஸோ ஸ்னோபால் சாம்பிளிங்னா என்னென்னு பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ், அது அவங்கள தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆன்சர் இது சொல்லிட்டோம். இனிஷியல் ஸ்டடி பார்ட்டிசிபென்ட்ஸ், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இனிஷியலாக ஸ்டடி பண்ணக்கூடிய இனிஷியல் ஆளாக இருக்கக்கூடியவங்க. இனிஷியல்ஸ் 1 2 3 இப்படி இருக்கக்கூடியவங்க இனிஷியல்ஸ். அவங்க வந்து செலக்ட் பண்ணப்பட்ட பின்னாடி கன்வீனியன்ஸ் அண்ட் பர்பஸிவ் சாம்பிளிங் மூலமாக அவங்கள நம்ம செலக்ட் பண்ணுவோம். தென் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ண சொல்லி அடுத்தவங்களுக்கு 1 by 1 இப்படி ரெஃபர் பண்ண சொல்லி இங்கே இருக்கிற மாதிரி கேட்டோம்னா அது அவங்க வந்து ரெஃபர் பண்ணக்கூடியதுனால அவங்கள ரெஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாமே தான் அது. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ரெஃபரல்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின். Under the quality mandate of UGC, the acronym CARE stands for என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் ஏது கேட்டிருக்காங்கன்னா இது வந்து கேர்னா என்னன்னு இப்போ பார்த்துக்கலாம். கன்சார்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். நமக்கு அங்கே கேட்டிருக்காங்க. கேர் எதுக்கோசனா 2019 வந்து யூஜிசி வந்து லான்ச் பண்ணது அகாடமிக் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் ரிசர்ச் ப்ராக்டிஸ்க்கோசரம். இதை வந்து யூஜிசி 2019 வந்து லான்ச் பண்ணது. ஐடென்டிஃபிகேஷன், ரெகக்னிஷன்ஸ் அண்ட் லிஸ்டிங் ஆஃப் குவாலிட்டி அகாடமிக் ஜேர்னல்ஸ் அக்ராஸ் த வேரியஸ் டிசிப்ளின்ஸ். யூஜிசி அப்ரூவ்டு ஜேர்னல், யூஜிசி கேர் லிஸ்ட், இது வருஷம் வரக்கூடிய ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் ரிசர்ச் பண்ண பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணும்போது அதனுடைய அது அப்ரூவ்டு கொடுக்கக்கூடிய அந்த இதற்காக வந்து 2019 அகாடமிக் இன்டெகிரிட்டி அண்ட் ரிசர்ச் எத்திக்கல் ப்ராக்டிஸ்க்கோசரம் யூஜிசி வந்து கொண்டு வந்தது தான் இந்த கேர்ங்கிறது. ஸோ கன்சார்டியம் ஃபார் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படிங்கிறது தான் கேர். ஃபார் அகாடமிக் ரிசர்ச்சர்ஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம படிச்சு இது ஜேர்னல் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இந்த ரிசர்ச்சில் இந்த கொஸ்டின் வந்துருக்குது. த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இந்த இண்டக்டிவ் அப்ரோச் தியரி இஸ் ஜென்ரேட்டட் அவுட் ஆஃப் ரிசர்ச் ஃபைண்டிங். இண்டக்டிவ் அப்ரோச் தியரி வந்து ஜென்ரேட் ஆகுது அவுட் ஆஃப் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்லேருந்து அப்படின்னு. டிடக்டிவ் அப்ரோச் ரிசர்ச் இஸ் டன் இன் ரிலேஷன் டு த ஹைப்போதிசஸ் ட்ரான் ஃப்ரம் த தியரி இன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் தெரியணும்னா இண்டக்டிவ் அப்ரோச்னா என்ன, டிடக்டிவ் அப்ரோச்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம்.
இண்டக்டிவ் அப்ரோச்னா ஒன்றும் கிடையாது. அப்சர்வேஷன் ஃபஸ்ட் இருக்கு, அப்சர்வேஷன், தென் பேட்டர்ன், அப்புறமா ஹைப்போதிசிஸ், அதுவும் டென்டேட்டிவ் ஹைப்போதிசிஸ், அதுதான் இதனுடைய முக்கியமான வேர்டு. அந்த ஹைப்போதிசிஸ் பண்ணுறது, அப்புறம் கடைசியாக தியரி கொண்டுட்டு வரக்கூடியது. எதற்காகனா ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த தியரியை வந்து இண்டக்டிவ் ரிசர்ச்சில் வந்து பண்ணக்கூடியது. கடைசியாக தான் வந்து இதை வந்து ஜெனரலைஸ் பண்ணுறாங்க தியரியை. ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன் அண்ட் டேட்டா, ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணக்கூடியவங்க. தென் அதை வந்து மோர் ஜென்ரல் ஜென்ரல் தியரி அது எக்ஸ்பிளனேஷன், இதுதான் ஜென்ரல் தியரியாக கொண்டுட்டு வராங்க, ஜென்ரல் பண்ணுறாங்க. இதில் வந்து கலெக்ட் டேட்டா, ஐடென்டிஃபைஸ் பேட்டர்ன் அண்ட் தீம்ஸ் அண்ட் தென் டெவலப் த தியரி ஆர் ஹைப்போதிசிஸ் டு எக்ஸ்பிளைன் தீஸ் பேட்டர்ன்ஸ். இதை வந்து இந்த டென்டேட்டிவ் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம் இது கொண்டுட்டு வராங்க. ஸோ டிடக்டிவ்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கக்கூடியது. டெஸ்டிங் ஹைப்போதிசிஸ் தட் பீன் டெரைவ்டு ஃப்ரம் தியரி. அந்த தியரி கொண்டு வந்தால் பார்த்தீங்களா, அந்த தியரியிலேருந்து நெக்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடியது. தியரி, ஹைப்போதிசிஸ், அப்சர்வேஷன், அப்புறம் கடைசியாக கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து டிடக்டிவ் அப்ரோச். இந்த தியரியில் வந்து இண்டக்டிவ் அப்ரோச்சில் இருந்த இந்த அப்சர்வேஷன், அதுக்கப்புறமா ஜென்ரலைஸ் பண்ணக்கூடியது, தென் கடைசியாக தியரி வரும். இந்த தியரியை தான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாங்க, தியரி, அப்புறமா வந்து ப்ரிடிக்ஷன்ஸ், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி டிடக்டிவ் மெத்தடில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது கண்டுபிடிச்ச பின்னாடி தியரி, ஜென்ரலாக இருந்த தியரியை பர்டிகுலரைஸ் பண்ண போகிறோம். இந்த இண்டக்டிவ் அப்ரோச்சை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பர்டிகுலர் டு ஜென்ரல் அப்படின்னு சொன்னாலும், தென் வந்து நோன் டு அன்னோன் அப்படி சொன்னாலும், டேட்டா டு தியரிஸ், ஏன்னா இங்கே பர்டிகுலர் ஆட்கள் இருக்காங்களோ, அங்கேருந்து நம்ம தியரி கொண்டுட்டு வரோம். ஸோ இவங்க டேட்டா தராங்க, டேட்டா டு தியரி கீழே வரதுனால டேட்டா டு தியரி அப்படின்னாலும், தென் பாட்டம் அப் முக்கியமானதாக வந்து இது கேட்டிருக்கக்கூடியது. பாட்டம்ங்கிறது பர்டிகுலர் டேட்டா ஆட்கள்கிட்ட இருந்து வரக்கூடியது. பர்டிகுலர்லேருந்து பாட்டம் அப் மெத்தட் அப்படின்னு சொன்னாலும் இந்த மெத்தட் தான். ஸோ இந்த இண்டக்டிவ் அப்ரோச்சினுடைய வேறு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதுக்குள்ள இண்டக்டிவ் அப்ரோச். தென் அதே இதை டிடக்டிவ் அப்ரோச்சில் எப்படி கேட்பாங்கன்னா, இது ஜென்ரல். ஸோ இதை வந்து ஜென்ரல் அதிலிருந்து ஸ்பெஷல் ஆகுது. தென் தியரிஸ் டு டேட்டா அப்படின்னு கேட்பாங்க. தியரிஸ் டு டேட்டா அப்படி கேட்டாலும் டாப் டவுன் அதனுடையது. டாப்னா தியரியாக இருக்கக்கூடியது, டாப் டவுன் மெத்தட் அப்படின்னு, இது ட்ரையாங்கிள் தான். டாப் டவுன் அப்படின்னு சொன்னாலும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்டால் அதற்கு பேர் டிடக்டிவ். தியரி அங்கே இண்டக்டிவ் கண்டுபிடிச்சது, தியரியிலேருந்து ஹைப்போதிசிஸ் வந்து அப்சர்வேஷன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலர் ஸ்பெஷல் ஆகுது. அதனால இது இண்டக்டிவ் அப்ரோச் வந்து டிஃபிகல்ட் டு மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரொம்ப டிஃபிகல்ட் டு மேனேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுதான் இண்டக்டிவ்க்கும் டிடக்டிவ்க்கும் இருக்கக்கூடியது சிம்பிள் டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் இண்டக்டிவ் அப்ரோச் தியரி ஜென்ரேட்டட் அவுட் ஆஃப் ரிசர்ச் ஃபைண்டிங். எஸ், ஏன்னா பர்டிகுலர் ஆட்கள்கிட்ட வந்து ஜென்ரேட் பண்ணுறது இண்டக்டிவ் அப்ரோச் தியரி. Then deductive approach research done in relation to the hypothesis done from theory. Yeah, தியரியிலேருந்து ஹைப்போதிசிஸ் வந்து அப்சர்வேஷன், தென் கடைசி கன்க்ளூஷன்ஸ்க்கு வரக்கூடியது. ஸோ நம்மளுடையது ரெண்டுமே வந்து ரைட். ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடியது தான் தியரியை, அதனால இது ரைட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are true. Thank you friends.